ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தலைவா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே விஜய். பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. நான் ஸ்கூல்ல சேர்ந்தது விஜய் பாட்டு பாடிதான். ஸ்கூல்ல சேர்ந்தது ரைம்ஸ் கேட்டாங்க, தெரியாது. நான் வேட்டைக்காயில இருந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் பாட்டு கேட்டாங்க, செலக்டட் நாங்க. தளபதினு சொன்னாலே என்னவோ பண்ணோம். மாசுன்றதை விட அதாவது மாசுன்னு பக்கா மாஸ் அதுக்கு மேல பெரிய மாசு தான் தளபதி. எப்போவுமே ரோஹிணினாலே வேற லெவலில் இருக்கும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அதுவும் மெயின் ஸ்க்ரீன் வேற, போக்கிரி சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். படம் பார்த்தா ஃபீல் இருக்குது ப்ரோ. அப்ப படம் பார்த்தா எப்படி இருக்கும் ப்ரோ? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் லுக்கு எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் தான், வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்க்கல. படத்தில் பார்ப்போம், வேறு லெவலில் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ தான் வந்திருக்கேன். இல்லை தம்பி வந்துட்டு 2 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்காப்புல. நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். செலிப்ரேஷனாலே ரோகிணி தான். நெல்லையில் வந்துட்டு ராமுத்துராம் இருக்கிற மாதிரி சென்னைக்கு வந்துட்டு ரோகிணி தான். நீங்கள் எப்போவுமே வெற்றி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வரணும் தலைவா. பர்த்டே தளபதி. என்னைக்குமே நீங்கள் தான் மாஸ். உங்களை மிஞ்ச யாராலையும் முடியாது. ஐ லவ் விஜய் அண்ணா, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ரோஹிணியில் நேற்று ஏற்கனவே பிகில் பார்த்துருப்பீங்க, வெறித்தனமாக இருந்திருக்கு. படம் வரையில் திருப்பியும் ரோஹிணிக்கு தான் வருவான். வேறு லெவலில் வெயிட்டிங்கு. தீபாவளி பார்ப்போம். ஸோ அதான் தளபதினா மாஸ் தான். காலேஜ் டேஸ் விஜய் ஃபேனு. எவ்ரி பர்த்டே செலிப்ரேஷன் தான் எங்களுக்கு. தளபதிக்காக தான் இங்கே வந்திருக்கோம். பெரிய ஸ்க்ரீனில் தளபதியை பார்த்தே ஆகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கும், விரைவில் தமிழகத்தை ஆளப்போகும் தங்க தளபதிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. தளபதி கொஸ்டினாக வருவேன். இது வந்து 45வது பிறந்தநாள் வேற. அங்கே எல்லாமே முடிச்சுட்டு நேற்று நைட்லேருந்து தூங்கலை. எல்லாமே அவருக்கோசம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எல்லாமே ஏழைங்களாம் எல்லாமே ஹெல்ப் பண்ணி நம்மளால் எது முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு நம்ம வந்துக்கிறோம். இவ்வளோ நீங்கள் இன்னி போல் இன்றைக்கும் நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழணும், அது என்னுடைய ஆசை. வெறித்தனம் ப்ரோ. 45 வயசு இவருக்கான்றதை நம்பவே முடியல. இவருக்கு தான் 45 வயசா? இவர் தான் டான்ஸ் ஆடுறாரா என்னன்றதே நம்பவே முடியல. 60 வயசு ஆனாலும் இப்படி தான் இருப்பான்ற எனக்கு தோணுது. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் தான். காதலுக்கு மரியாதை டைம்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்போ செகண்ட் போஸ்டர் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் நல்லா இருந்தால் போதும் எங்களுக்கு. மேலும் மேலும் நிறையா படம் நடிக்கணும். நாங்கள் இங்கே போக்கை பார்க்கறதுக்காண்டியே தூத்துக்குள்ளேருந்து வந்திருக்கோம். அங்கே ஏற்கனவே திருநெல்வேலியும் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. இருந்தாலும் நான் சென்னையில் வந்து பார்க்கணும். வெயிட்டிங் ஃபார் தளபதி செலிப்ரேஷன். செம்மையாக இருக்காரு. இன்னும் எப்படா படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக. நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன். அவர் பார்க்க முடியல, ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தா அவர் பார்த்த மாதிரி கணக்கு இருக்குது. முதல்ல ஹாப்பி பர்த்டே. தலை ஃபேனும் சேர்ந்து வந்திருக்கான் ப்ரோ பார்க்குறதுக்கு.